சொல்லுங்க பார்ட்னர். பார்ட்னர் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். எஸ்ஐ பார்த்து பேசிட்டேன். பட் ஆனா ரொம்ப டிமாண்ட் பண்றான். என்ன சொல்றான்? பார்ட்னர் அவன் ரொம்ப திமிரா பேசுறான். நான் எவ்வளவு பேசினேன். அன்னைக்கு செத்தவன் ரொம்ப பெரிய ரவுடி போல, ஊருக்கு பெரிய புள்ளி. அவனுக்கு அரசியல்வாத சப்போர்ட்லாம் கொஞ்சம் இருக்குது. அதனால கேஸை ஹேண்டில் பண்றதுக்கு எல்லாரும் பயப்படுறானுங்க. அப்புறம் அதனால ரொம்ப நேரம் நான் பேச்சு கொடுத்தேன். அவனை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர்ட்டையும் கொஞ்சம் பேசியிருக்கேன். கன்க்ளூஷன் என்ன கிடைச்சதுன்னா, அமௌண்ட் அமௌண்ட் ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கறான்னு நினைக்கிறேன். கொடுத்தா அடங்குவானா? நான் 10 வரைக்கும் பேசினேன். அவன் கீழே கொஞ்சம் ஃபைல பார்த்துக்கிட்டு இருந்தான். 12 கிட்ட வரும்போது கொஞ்சமா அவனோட தலை நிமிர்ந்தது. நான் 15 நெகோஷியேட் பண்ணும்போது என் கண்ணை பார்க்கறான். ஸோ நான் 15 பார்கின் பண்ணும்போது என்கிட்ட ஐ கான்டாக்ட் கொடுக்குறான். மேக் இட் 20 பார்ட்னர், மேக் இட் 20 ஃபைனல். பார்ட்னர் ஆனா ரொம்ப அதிகம். 4 தட்டு தட்டுனா மணிக்கு வருவான்னு நினைக்கிறேன். 20 lakhs கொடுத்துடலாம். பார்ட்னர் என்ன பார்ட்னர் நீங்க? இது ரொம்ப சின்ன விஷயம். இந்த சின்ன விஷயத்துக்கு போய் கொடுத்து செட்டில் பண்ணிடுங்க. நான் நைட் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே பார்ட்னர். அவங்கிட்ட என்கொயரிக்காக அழைச்சிட்டு வந்தோம். என்கொயரி முடிஞ்சிட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்க சொல்லுங்க. நம்ம தான் அவனை வெளியில எடுத்தோன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. இல்ல பார்ட்னர், அதை நான் பார்த்துக்கிறேன். அந்த எஸ்ஐ தான் ரொம்ப பேசினா. பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுத்துட்டா நமக்கு தேவையானதை அவங்க பண்ணிடுவாங்க. அவன் என்ன பார்க்கும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவனுக்கு தேவை என்னன்னு. அவன் தேவையை நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது அவன் சொன்னானாமா? பார்த்தேன், நான் அதை பத்தி எதுவும் கேட்கல. சரி, ஏதாவது அவன் பேசுறானா கேளுங்க. நான் நைட் வந்து உங்களை பார்க்குறேன். மாப்பிள்ள, நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க மச்சான். எல்லாம் எடுத்து குடிங்க. கலப்பா இருக்கிறீங்க. நடந்து ஏன் வந்தீங்க? சும்மா வாக்கிங் மாதிரி இருக்குல்ல, அதான் நடந்து வந்தேன். எப்பயும் கார்லயே தானே சுத்திட்டு இருக்கிறேன். அங்க மெட்ராஸ்ல எப்பயுமே கார்ல தான் சுத்துவேன். நடக்கிறதே கிடையாது. ஜிம்முக்கு தான் போவேன். இந்த ஊர்ல ஜிம்முக்கே போக வேண்டாம் போல. நம்ம போற இடத்துக்கு நடந்தே போனாலே போதும் போலயே. எல்லாம் ஸ்வெட் ஆகுது மச்சான். மாப்பிள்ள, இங்க ஜிம்மெல்லாம் கிடையாது. ஆனாலும் மெட்ராஸ் ஆளுங்களை விட இங்க உள்ளவங்க எல்லாம் ரொம்ப தெம்புதான். இதெல்லாம் மண்வெட்டி பிடிக்கிற கை. மம்மட்டியை பிடிச்சி ஒரு வெட்டு வெட்டுனா ஒரே போடுதான் எல்லாம் பொழந்துக்கும். இதை தூக்கறதுக்கா ஜிம்முக்கு போவாங்க? மச்சான், நீங்க எத்தனை கிலோ வரைக்கும் தூக்குவீங்க? நானா? நான் 150 கிலோ வரைக்கும் தூக்குவேன் மாப்ள. 5 முட்டையை 1 முட்டை தூக்கி இருக்கிறேன். அதான் நான் அதிகமா தூக்குனதுன்னு நினைக்கிறேன். 180 kg புஷ்அப் பண்ணுவேன் ஜிம்ல. பரவாயில்லையா மாப்ள? அடுத்த இப்படி நான் இன்னொரு முட்டையை வச்சு தூக்குறேன். பாத்து மச்சான், என்கிட்ட போட்டி போடுறேன்னு சுலுக்கு பிடிச்சுக்க போகுது. போட்டி இல்ல மாப்ள. மெட்ராஸ்காரவன் நீங்க அவ்வளவு தூக்கும் போது உட்காரி நாங்க அதே இதே தின்னுபிட்டு சும்மா உட்கார கூடாதுல்ல. நம்மளும் உங்களுக்கு என்னையா இருக்கணும்ல. நான் வேற உங்களுக்கு மச்சான் ஆயிட்டேன். நாளை பின்ன உங்களையும் தங்கச்சி சேர்த்து தூக்க சொன்னா நான் தூக்கணும்ல. சரிதான், நீங்க தூக்குனாலும் தூக்குவீங்க. மாப்ள, மாப்ள நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லுங்க மச்சான், எதுக்கு தயங்குறீங்க? அது ஒண்ணு இல்ல மாப்ள. மாறன்னு ஒருத்தவன் எங்க ஊர்ல பெரிய ரவுடி அவன். பொறுக்கி பொறுக்கி அவன். அவனால பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பஞ்சாயத்து. ரொம்ப ஊர்கலவரம் பண்ணிட்டு இருப்பான். வயநாடு மாந்தோப்பு இருக்குதுல்ல, அங்கதான் இருக்கிறானுங்க. அவன் என் தங்கச்சிய கோயில் திருவிழால கிண்டல் பண்ணிருக்கான். இந்த பொறுக்கி பைய எல்லாரையும் தான் கிண்டல் பண்ணுவான். என்கிட்ட அவ சொல்லியிருந்தா உட்காந்து அன்னைக்கே போட்டு தள்ளியிருப்பேனா. இந்த பிள்ளை அது ஒரு கிரிக்கெட் சேது. எப்பவுமே இப்படிதான். பிறந்ததுல இருந்தே இப்படிதான். எதுக்கு எடுத்தாலும் பயப்படும். பயப்பட தனியா படுக்கிறதுக்கு கூட பயப்படும். பாத்தீங்கல்ல எப்படி எங்க ஆட்டம் தன்னை பிடிச்சுக்கிட்டே சுத்துதுன்னு. எங்க அப்பா தான் கொடுக்குற செல்லம். சின்ன வயசுல இருந்தே அதுகிட்டே படுத்து பழகிடுச்சு. தனியா தூங்காது மாப்ள. எல்லாத்துக்கும் பயப்படும். மனசாலுக்கும் பயப்படும். மத்த விலங்கினத்துக்கும் பயப்படும். எல்லாத்துக்கும் பயப்படுவோம். அவன் ரொம்ப பண்ண விஷயத்த என்கிட்ட சொல்லிருக்கலாம். இல்ல உங்ககிட்டயாவது சொல்லிட்டு இருக்கலாம். 2 பேருக்கிட்டுமே சொல்லல. அது சொல்லாம மார்மண்ட் அவன் மனசுக்குள்ளே போட்டு வச்சிருந்துருக்கா. என்னமோ நேத்துதான் என்கிட்ட பேசினா. அந்த பையனை போட்டுட்டாங்கல்ல, அது வந்து சொன்னா. அண்ணா இந்த மாதிரி அவன் வம்பு பண்ணா. நைட்டு பார்த்தா யாரோ அவனை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு. மாப்பிள்ள, சொல்லுங்க. எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு கிற்கச்சி.
இதோ நானே இங்க வம்புல சுத்திட்டு கிடப்பேன். நல்லதுக்காக தான், ஊர் மக்களுக்காக தான் ஓடிட்டு கிடப்பேன். ஆனாலும் இந்த போலீஸ் என்னையே தான் கரை வைக்கும். ஏன்னா பண வசதி உள்ளவோ பணத்தை கொடுத்து என்ன போட்டு கொடுத்துருவாவோ. போலீஸ் என் ஊர் தேடி வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் என் தங்கச்சிக்கு பிடிக்காது. சின்ன வயசுல இருந்தே மாப்பிள நானும் அவளும் ஒரே பள்ளிக்கூடத்துல தான் படிச்சோம். பள்ளிக்கூடத்துல அடித்தடி புளியாங்க பறிக்கும் போது ஒரு பையன் மண்டையை பிடிச்சி உடச்சு போட்டுட்டேன். பின்ன மரத்து மேல அவன் ஏறுவாங்கிறான், அவனுக்கு மேல நாள நிக்கணும். அதான் மண்டையை உடச்சு விட்டுட்டேன். அன்னைக்கு நான் வாங்கினதுதான் வாத்தியார்ட்ட கடைசி அடி. அதுக்கப்புறம் நான் பள்ளிக்கூடத்து பக்கமே தலை வச்சு படுக்கல. அப்பத்துல இருந்தே எனக்கு என் தங்கச்சிக்கும் சண்டை வரும். நான் பள்ளிக்கூடம் போகல, படிக்கல, அந்த மாதிரி சொல்லி சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் என் தங்கச்சி மாப்பிள என்ன திட்டுவா அடிப்பாளே தவிர வெளியில விட்டு கொடுக்க மாட்டா. என்ன சின்ன வயசுல இருந்து அப்படி பார்த்ததுனாலயோ என்னமோ அவளுக்கு அடித்தடினாலே பிடிக்கிறது இல்ல. நான் சண்டை போட்டு ஜெயிலுக்கு வந்தேன்னா அவன் அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடவே மாட்டா. என் மேல பாசத்தினால சாப்பிடாம இருக்கிறான்னு நினைக்காதீங்க. கோச்சுக்கிட்டு கோச்சுக்கிட்டு சாப்பிடவும் மாட்டா, 4 நாளைக்கு பேசவும் மாட்டா. அப்படி ஒரு பயந்தாங்குடி. அப்பல இளநீ எடுத்து குடிங்க. சொல்லுங்க. அது அந்த புள்ள கூட படிச்ச பையன். அவனை எனக்கும் தெரியும். சின்ன வயசுல நாங்களா ஒரே பள்ளிக்கூடம் தான். சின்ன வயசுல பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் திருவிழால பாத்திருக்கேன். சின்ன வயசுல சாமு பங்காற்று பையன் தான். அந்த பையன் கூட என் தங்கச்சி பேசிட்டு இருந்திருக்குது. அப்பதான் வந்து மாற வம்பு பண்ணிருக்கிறான். அன்னைக்கு சாயந்தரமே மாறம் கொலைன்னு போட்டோன்னே என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள இளநிய குடிக்கவே இல்லை. நீங்க குடிக்கிறேன் சொல்லுங்க. அது என் தங்கச்சி என்கிட்ட வந்து கேட்டுச்சு. ஆனா பேப்பர்ல பார்த்தேன் கோயம்புத்தூர் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்கன்னு. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அவன் என் கூட படிச்ச பையன்தான். அது போய் பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்டுட்டு வருவோன்னு சொன்னிச்சு. அதுக்கப்புறம் அது வேண்டான்னு தான் சொன்னிச்சு. மனசுல ஏதோ தோணி இருக்கும் போல. நம்ம கூட படிச்ச பையனாச்சே, ஜெயில இருக்கிறான், அதுவும் நம்ம கிட்ட வம்போட தவனோட பேரை போட்டு வேற நியூஸ் பேப்பர்ல வந்திருக்குதுன்னு சொன்னிச்சு என்கிட்ட. நாதான் சரி எனக்கும் தெரிஞ்ச பையனாச்சேன்னு அழைச்சிட்டு போனேன். நாதான் மாப்பிள நாதான் அவளை அழைச்சிட்டு போய் 2 பேரும் பார்த்துட்டு வந்தோம் அந்த பையனை ஸ்டேஷன்ல. மாப்பிள நீங்க எதுவும் தப்பா நினைச்சு கூடாது. என் தங்கச்சி உங்ககிட்ட சொல்லலன்னு எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த கிறுக்கு பயப்புல அது பயப்படுது. நீங்க ரொம்ப கோவக்காரி தானே. ஏதோ என்கிட்ட கோவத்தை காட்டல, ஆனா உங்களுக்கு ரொம்ப கோவம் வருமாமே. காலேஜ் பிள்ளையெல்லாம் போட்டு அடிச்சு போட்டு போயிடலாமே. இப்போ நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பெரிய மனுஷன் ஆயிட்டிய, குடும்பஸ்தன் ஆயிட்டிய. உங்ககிட்ட ஏதாவது சொல்லி ஒன்னுக்கு கிண்ணக்கு ஆயிடுச்சுன்னா குடும்பம் நடத்திட்டு இருக்கிய, குடும்பத்துக்குள்ள எதுவும் குழப்பம் வரக்கூடாதுன்னா அதுக்குதான் என் தங்கச்சி என்கிட்ட சொன்னிச்சு. மற்றபடி எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் அவளை கண்டிக்கிறேன். நான் கண்டிச்சுட்டேன். எதுவா இருந்தாலும் மாப்பிள்ளை கிட்ட சொல்லுன்னு கண்டிச்சுட்டேன். அதுக்கு விவரம் பத்தல மாப்பிள்ள. இத பாருங்க, இன்னும் சின்ன பிள்ளையாவே அப்பத்தா படவை பிடிச்சிட்டு சுத்திட்டு கிடக்குது. அப்பதான் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடும். விவரம் பத்தல மாப்பிள்ள. அது எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. மாப்பிள்ள என் தங்கச்சி எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னடா நம்ம கிட்ட எதுவும் சொல்லல, அண்ணன் கிட்ட போய் சொல்லி இருக்கிறாளேன்னு. அந்த பைபிள்ல பயப்படுது. தப்புதான், உங்ககிட்ட சொல்லாதது தப்புதான். நான் சொல்லி புரிய வைக்கிறேன் மாப்பிள்ள. உங்களுக்குள்ளார ஏதாவது சண்டை வந்துருமோ, உங்க குடும்ப வாழ்க்கை பாதிக்குமோன்னு பயப்படுது. நான் ஸ்டேஷன் போயிட்டு வந்தாலே என்கிட்ட பேசாது கொள்ளாது. உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னுதான் கிறுக்கு நாயி கிறுக்கச்சி இதெல்லாம் மறைச்சிருக்குது. அது எதையும் மனசுல வச்சுக்காதே மாப்பிள்ள. மச்சான், பஞ்சாயத்து பலமா இருக்கும் போலியா? ஏண்டி யார பார்த்து என்னடி பேசுற? ஒண்ணு இல்லாதவளா? யாருடி ஒண்ணு இல்லாதவ? உன்கிட்ட தாண்டி ஒண்ணு இல்ல, அதனாலதான் உன் பிள்ளை இங்க வந்திருக்கான். யார பார்த்துடி ஒண்ணு இல்லாதவங்க? அவன் தேசங்க ராஜாடி, இந்த நாட்டுக்கே ராஜா ஆக வேண்டியது. ஏதோ அந்த பொள்ளாச்சி மண்ணில பிறந்து அவன் இப்படி சிரிப்பா சிரிக்கிறான்.
சேலை மேல குத்துற மாதிரி உன்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்குது. ஆகா ஷாமசோ செம்ம ஷாட்டு. மாப்பிள மச்சான் அங்க பாருங்க, சிக்ஸர் ரெடியா இருக்குது, அங்க பாருங்க. டேஞ்சரஸ் பிள்ளை, இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். ஏண்டி உன் பண்ண வீட்டுக்குள்ள அடக்கி வைக்க துப்பு இல்ல, துப்பு கெட்டவள ஊர்ல விட்டுட்டு இப்ப வந்து என் பேரனை குறை சொல்றியா? பெரிய ஒழுக்கமானவனா இருந்தா வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்க வேண்டியதானடி, எதுக்கடி ஊர்ல விடுற? இந்தா பாரு கிளவி, நாக்க அளந்து பேசு. கத்தி எடுத்துட்டு வந்து வச்சுக்கோ, நாக்க அறுத்து விடுவான். ஆமா, யார் நாக்க யாரடியா இருக்கிறது? தொடப்பு கிட்ட பிஞ்சிடும். ஆமா போட அப்படி பாரு மாப்பிள. மாப்பிள ஆனா மச்சான் இங்க எங்கேயோ போயிட்டீங்க. நானும் தான் லவ் பண்ணேன், கல்யாணம் கூட பண்ணேன், ஆனா ஒன்னும் ஆகல. ஆனா மச்சான் மாப்பிள வேண்டாம், அவளை நான் தொட்டு கூட பேசினது இல்ல. அது எப்படி மச்சான் நம்புற மாதிரியா இருக்குது? மாப்பிள நீங்க நம்பலனால அதான் உண்மை. சண்டாளி பாவி செருக்கி ஊருக்கே நான் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தேன். ஊர் ஆளுங்கெல்லாம் கொரோனா என்கிட்ட வந்து நின்னானுங்க. எனக்கே இந்த கதி ஆக்கிட்டா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க, பயப்படாத. ஏ கோமதி, கையில நேரம் ஒண்ணு இல்லாம நிக்கிற கிளைய பத்தியில தொடப்பக்கத்தை வர நிக்குது. இந்த வீச்சர்வா தூக்கி போடுற பிடிச்சுக்கோ. வரும்போது 2 தலையாவது உருளணும். அதுல ஒருத்தன அந்த கருப்பனோட இருக்கட்டும். பஞ்சாயத்தா பண்றா பஞ்சாயத்து? வீட்டுல கரண்ட் வரலன்னு போய் நின்ன. வீட்டுக்கு வந்து கரண்ட் சரி பண்ணி கொடுப்பான்னு பார்த்தா கரண்ட் பில் கட்டியான்னு கேக்குறான். என்ன பார்த்து போட, அவன் தலையை ஒரு போடுங்க, தலை உருண்டு தனியா கிடக்கட்டும். கரண்ட் பில்ல கட்ட சொல்றேன்னு நானே கொடுக்குற 100 யூனிட்ல 80 யூனிட் கரண்ட் வச்சுக்கிட்டு மிச்சம் பண்ண 20 யூனிட்டுக்கு காசு கொடுப்பாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பார்த்து கரண்ட் பில் கட்டியான்னு கேக்குறான் அவன். போற அந்த கற்பனை தலையில ஒண்ணு. ஆக மொத்தம் நீ கரண்ட் பில்லே கட்டுறது இல்ல. யோ மூடிக்கிட்டு போயா, உன் வீட்டுல லைட்டே கிடையாது. உன்னை நமக்கு விளக்குல உட்காந்துக்கிட்டு இருக்கியா நீயும் பொண்டாட்டியும். ஆனாவது கரண்ட் இழுத்து வச்சிருக்கேன் என் வீட்டுக்கு. கரண்ட் பில்லு மட்டும் தான் கட்ட மாட்டேன். யோ இங்க பாரு ராக்காயி, அந்த சண்டை தான் நான் பார்க்க வந்தேன். உன் சண்டை நீ ஆரம்பிக்காத, அது முடிஞ்சா நான் போயிடுறேன். அதுக்கப்புறமா நீ ஆரம்பி. உன் சண்டையில யார் நின்னு பாப்பா? யோ நிக்கிறது என் வீட்டு வாசல்ல. ஆனா நீங்க வித்தக்காரு, வித்தைக்கெல்லாம் வித்த, வித்தைக்கே மொத்த வித்த. அது எப்படி மச்சான் தொடவே இல்லைங்கிறீங்க? மச்சான் மாப்பு வானா மாப்பு, எல்லாம் அந்த கிறுக்கு சர்க்கியால. கிறுக்கச்சு அவளுக்கு என்ன பண்றான் பாரு மச்சான். இனிமேலுமா அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சியே. ஏண்டி பொம்பளை மலை எப்படி வளர்க்கணும்னு துப்புல உனக்கு துப்பு கிட்டவள. அவளுக்கு துப்பட்டா கூட ஒழுங்கா போட தெரியாது. அப்படியே தெருவுல சுத்திட்டு கிடக்குறான். அவளை போய் ஏன் புள்ள பார்த்தானா? தங்கம் தேவ ஒரசனா கூட கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு தங்கம். ஒரசனா கூட கண்டுபிடிக்க முடியாதா? உடஞ்சிருமா? மண்ணுல செஞ்சு மஞ்சள் கலர் பூச்சுனதோ ஒரசனாலும் தெரியாம உடஞ்சு போறதுக்கு. உன் வீட்டுல யாரடி ஒழுக்கமா இருக்கிறா? அதோ உன் பொண்ணு நிக்கிறாளே நெடு நெடுன்னு. பேத்தி பாக்குறதுக்கு தான் ஊமை கட்டான். ஊமை ஊரை கெடுக்குமா, பெருச்சாலி பேரை கெடுக்குமா. ஊமை மாதிரி இருந்துகிட்டு நல்ல பட்டணத்துல உள்ள வளைச்சு போட்டால. நீங்கெல்லாம் அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நல்லா வளைச்சு போட்டு தானே உட்கார்ந்து இருந்தீங்க. மக்கனே போய் நீங்கள் தின்னுங்களான்னு நீ பேசுறியா என் பொண்ணை பத்தி? நல்ல பாயிண்டா பேசுதே. என்ன தெரிஞ்சாலும் அந்த பக்கம் தான் நிறைய பாயிண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம பக்கம் பாயிண்ட்டும் இல்ல, போறதுக்கும் பாலும் இல்லைன்னு நினைக்கிறேன். மாப்பு மாப்பு வேண்டாம், நான் இன்னும் ஒழுங்கா அவளுக்கு ஒரு முத்தம் கூட கொடுக்கல. அத போங்க மச்சான், நீங்க சொல்றதுக்கு வெக்கப்படுறீங்க. அது எப்படி மச்சான்? ஒரே முத்தத்துல எப்படி மச்சான் இது எவ்வளவு பெரிய வெக்க கத்து வச்சிருக்கீங்க? அப்பல நீங்க ஒரு ஆள் போதும், நான் ஒரு ஆள் இல்ல. அங்க பாருங்க ஊரே நிக்குது, பருப்பு கிடையாது. கடையில கடையில இன்னும் கொஞ்ச நேரத்துல சாம்பார் தான். பொண்ணுக்கு மெட்ராஸ் மாப்பிள்ளைய பிடிச்சிட்ட. பொண்ணு அங்க இங்கே போக விட்டு அடுத்தது பிள்ளைக்கு நல்ல வேலை வெட்டி செய்யற பிள்ளைய பார்த்து பிடிச்சிருக்கிறியா? வீட்டோட இருந்து நல்ல வேலை வெட்டி பாக்குறா, வந்து எல்லா வேலையும் செஞ்சு போடுவோம், உக்காந்துதீங்க நிக்கிற போல. உடம்பு வளையாதவள. யாரடி உடம்பு வளையாதவ? குண்டமா அங்க இருந்து நடந்து வர முடியாம உருண்டு வந்துட்டு இருக்கிற. என்ன பத்தி சொல்றியா உடம்பு வளையாதவன்னு? என் பேரு ஆம்பளை சிக்னடி. அவன் பார்த்தாலே எல்லாரும் 10 பிள்ளைய அப்படியே பெத்து போட்டு போயிட்டே இருப்பாளுவோ.
அவ நீயா நானான்னு சுத்திட்டு கிடக்குறேன் என் பேரன் முன்னாடி. என் பேரன் வந்து இந்த மூஞ்சூர் மூஞ்ச பார்த்தானாக்கும் மூஞ்சே மூஞ்சூர் மாதிரி இருக்குது. இவன் என்னத்த குடும்பம் நடத்த போறா? இவன் நிக்கிறா பாரு என் வீட்டுக்கு வர போற மகாராணி. பியூசி படிச்சிட்டு இருக்கா காலேஜ்ல. யாரகி காலேஜ்ல எத்தனாவது ரேங்க் பிள்ளை? ஆத்தா நீ தானே முத பரிசு காலேஜ்ல? சொல்லு. முத பரிசா? இன்னும் காலேஜ்ல போட்டியே வைக்கல. அன்றைக்கு சொன்னியடி ஏதோ முத பரிசு வாங்கிருக்கிறேன்னு. அது உனக்கு மழை பெய்யும் போது சொன்னியா? நான் தான் காலேஜ்ல முத பரிசு. எதுல வாங்கினேன்? அதுவா? அது கோலப்பட்டி. கோலப்பட்டியா? இங்க பாருடி திருட்டு சர்ச்சி. என் பேத்தி காலேஜ்ல புத்தக போட்டியில முத பரிசா. உன் பொண்ணு என்னத்த வாங்கினான்னு கேளு. அந்த காலேஜுக்கு தானே போனா. எந்த போட்டியிலாவது முத பரிசு வாங்கிருக்கிறாளா? எது புத்தக பட்டியல மொத பரிசா? முதல்ல அவ பைய திறந்து பாரு. பைக்குள்ள புத்தகம் இருக்குதா இல்ல எவனாவது கொடுத்த லெட்டர் இருக்குதான்னு. மொத பரிசு வாங்குறாளா? மொத பரிசு. மொத பரிசு வாங்குற மூஞ்சிய பார்த்தா தெரியாது. அப்படி பாரு அக்கா. அந்த அக்கா நீலக்கா பாயிண்டா பேசுது பாரு. பாயிண்ட் பலமா இருக்குது மச்சான். ஒன்னும் பண்ண முடியாது. வாய்ப்பே இல்ல ராஜா. மாட்ட நீ. ஏ கிளவி, இப்ப நீ வீட்டுக்குள்ள வர போறியா இல்லையா? இப்ப நான் வந்தேன்னு வச்சுக்கோ மச்சான், மறுபடியும் போறீங்களா இல்ல மீண்டும் மீண்டுமா சண்டைன்னு கேட்டேன். மாப்பிள்ள இன்னும் வரலையா? பாட்டி வந்துட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. சரி நீ சாப்பிடு. எல்லாரும் சாப்பிட்டாச்சு. ஆம்பளைங்கன்னா அப்படிதான், வெளியே தெரிய போவாங்க, வரும்போது தான் வருவாங்க. நீதான் பசி தாங்க மாட்டியே, நீ சாப்பிடு. இல்ல பாட்டி எனக்கு பசிக்கல, அவங்க வரட்டும். என்னம்மா நீ சாப்பிடு, சாப்பிட்டுட்டு படுவா. தம்பி வந்துட்டு கதை தட்டுச்சுன்னா வந்து பாக்கலாம். இல்ல பாட்டி நீங்க போங்க. மணி 10க்கு மேல ஆயிடுச்சுமா, 10 ஆக போகுது. ஒரு ரூபாய் சாப்பிடு, சாப்பிட்டுட்டு வந்து என் கூட படு. நீங்க போங்க பாட்டி, அவங்க வரட்டும், நான் வந்தோன்னே சாப்பிடுறேன். என்னமோ போ, சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிற. 7 மணிக்கெல்லாம் பசி பசிம்ப, மணி 10 ஆகுது. பார்ட்னர் இவனே தான் போய் சரண்டர் ஆயிருக்கான். அவங்களுக்கு எவ்வளவு விசாரிச்சுட்டாங்க, நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றானா. ஆனா அவங்களே சொல்றாங்க அது உண்மை இல்லைன்னு. ஊர்ல இவனை பத்தி விசாரிச்சிருக்காங்க. இவனுக்கு ஃப்ரெண்டுங்களே இல்லையா, யார் கூடயும் செட் சேர்றதே இல்லையா, வீடு வேலைன்னு தான் இருப்பானா. ரொம்ப அப்பாவின்னு கூட சொல்றாங்க. அதனால போலீஸே நம்பல. ஆனா அவன் புடிவாதமா நான் தான் பண்ணங்கிறானா. பையனை பார்த்தா ரொம்ப சின்ன பையனா இருக்குது பார்ட்னர். நான் கூட பார்த்தேன், அவன் குடும்பம்லாம் வந்துருச்சு அவனை கூட்டிட்டு போறதுக்கு. அப்பதான் அவனை பார்த்தேன், ரொம்ப ரொம்ப சின்ன பையனா தான் இருக்கான். அவன் எதுக்காக பார்ட்னர், அவன் எதுக்காக இந்த மர்டரை ஏத்துக்கணும்? ஒருவேளை நீங்க ஸ்பாட்ல இருந்தது அவன் பார்த்திருக்கானோ? எனக்கு என்னவோ இவன் பார்த்திருக்கான்னு தான் தோணுது. ஏன்னா போய் சொல்றானே, அவன் தான் பண்ணேன்னு. அது தேவையில்லைல பார்ட்னர். உங்களுக்கு அவனுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல விரோதம் இருக்க முடியாது. அவன் வீட்டுக்கு போயிட்டானா உங்க ஃபேமிலி வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. நான் அவங்க போனதுக்கு அப்புறம் தான் உங்க கால் அட்டன் பண்ணேன். எஸ்ஐ ஓகேவா? ஓகே பார்ட்னர், எல்லாம் கிளம்பிட்டாங்க. பட் இது ஃபைல் பண்ணும்போது லிக்விட்னு பண்ணிடுங்க, டிரான்சாக்ஷன்ல வேண்டாம். ஓகே பார்ட்னர். அப்புறம் நீங்க எப்போ சென்னை வரீங்க? வர்றேன். இந்த கேஸ்க்காக தான் நான் கொஞ்சம் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். மேபி நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு டே ஆஃப்டர் டுமாரோ நான் கிளம்புறேன். பார்ட்னர் இது ஃபைல் க்ளோஸ்டு, கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அல்லையே யாராவது ஒருத்தனை விட்னஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை, இந்த கேஸ் கண்டினியூ ஆகாது. இல்லை மார்க், இது கண்டினியூ ஆகும். பார்ட்னர் பார்த்துக்கலாம், ஃபுல்லாச்சே, வெட்ட வளரதானே செய்யும், புடிங்க எடுத்துடலாம். ஓகே பார்ட்னர். ராம் நீ எங்க இருக்க? சொல்லுடி. நீ எப்போ வருவ? அது கார் சர்வீஸ் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன், இதோ வந்துருவேன். எப்போ வருவ? அது பாட்டி கேட்டாங்க எப்போ வருவேன்னு. ½ அன் ஹவர்ல கிளம்பிடுவேன். கார் நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்களா?
எங்க ஊர்ல உனக்கு பிடிச்சிருக்கா? ம் இப்பவே டைம் 11 o'clock ஆயிடுச்சு. நீ எத்தனை மணிக்கு வருவ? சாப்பிட்டியா? நான் கிளம்பிட்டேன், வந்துருவேன். நீ சீக்கிரமா வந்துடுவேன்னு சொன்னல. ம் அப்ப நீ லேட்டா வரல. லேட்டா வந்தா எனக்கு டைரி மில்க் வாங்கிட்டு வரணும். ஞாபகம் இருக்குல்ல? ரெண்டு ரெண்டு வேணும். பாய், சீக்கிரமா. இல்ல சாரி, நீ மெதுவாவே ட்ரை பண்ண. அதான் சாக்லேட் வாங்கிட்டு வரல, அதனால மெதுவா வந்தா போதும். மெதுவா ட்ரை பண்ண. நைட் டைமா இருக்குது. பாய். பார்ட்னர், மார்க், சூப்பர் மார்க்கெட் போலாமா? சூப்பர் மார்க்கெட்டா? பார்ட்னர், நீங்க வேற பார்ட்னர். ஒரு ரெட் புல் வாங்கி குடிக்கலாம்னு பார்த்தேன். ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸ்டு. என்ன பார்ட்னர் இவங்க 9 மணிக்கெல்லாம் கடையை சத்தியாரானுங்க. அவ்வளவு சீக்கிரமா போய் தூங்குவானுங்க. மெட்ராஸ்ல எல்லாம் 2 மணியா இருந்தாலும் எனக்கு ரெட் புல் கிடைக்கும். இவனுக்கு என்ன அதுக்குள்ள முக்காடு போட்டு தூங்கிடுறானுங்க. எப்படிதான் அந்த ஊரெல்லாம் இருக்கிறாங்களோ. ஏ பார்ட்னர், ஏதாவது வாங்கணுமா? நீ கால் பண்ணியிருந்தா நான் வாங்கி வச்சிருப்பேன்ல. எல்லா ஷாப்பும் க்ளோஸ்டா? ஆமா பார்ட்னர், ஒரு பொட்டி கடை கூட இல்ல. மணி 11. 9 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. 9 மணிக்கெல்லாம் ஈக்காக கூட இல்ல. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் போல நம்மளுக்கு. நம்மளாம் 9 மணிக்கு மேலதான் அவுட்டிங்கே கிளம்புவோம். இவனுக்கு என்னன்னா 9 மணிக்கெல்லாம் மூடிடுறானுங்க. மூட்டையை கட்டிட்டு எங்க போயிட்டானுங்க பார்ட்னர். சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல இருக்கா? பக்கத்துல இல்ல, அந்த பக்கம் அந்த ஸ்ட்ரீட்ல ஏதோ பார்த்த மாதிரி ஞாபகம். ஆனா க்ளோஸ்டு. ஏதோ அங்க இருக்கு பாருங்க, க்ளோஸ்டு தான் போட்டிருக்கு. ஃபுல் க்ளோஸ்டு. ஓபன் பண்ணிடலாம். பார்ட்னர், இது நம்ம லிஸ்ட்ல இல்லையே. ஓபன் பண்ணுங்க பார்ட்னர். ஆனா இந்த பொட்டி கடையில என்ன வேணும் சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். பார்ட்னர், கேஷ் கவுண்டர்ல 500 வச்சிடுங்க. சிசிடிவி ஆன் பண்ணி விட்டுருங்க. பார்ட்னர், ஆனா நீங்க வர வர ரொம்ப சின்ன பிள்ளையாயிட்டு இருக்கீங்க. சீக்கிரமா சிங்கக்குட்டியை தாங்க. என் தோல் மேல வச்சு அவனுக்கு நிறைய சொல்லி கொடுக்கணும். 2 சிங்கக்குட்டியா கொடுங்க. 2 பேரையும் 2 தோல் மேலையும் வச்சு எல்லா வித்தையும் நான் சொல்லி கொடுத்துறேன். ராம்னா, போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஜானு நில்லு. இதோ இதோ வர. சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஜானு நில்லு சொல்றேன். ராம்னா, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஜானு, உன்னை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும். என்ன பத்தியா? என்ன தெரிஞ்சுக்கணும்? உன்னை பத்தி நான் எதுவுமே தெரிஞ்சுக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஸ்டில் we are husband and wife. பட் ஆனா என்ன தெரிஞ்சுக்கணும்? கேளு சொல்றேன். நீ எதுக்கு பயப்படுவ? நானா? தப்பு பண்ண பயப்படுவேன். யாரும் பார்க்கலனா கூட நம்மள படைச்சவன் பார்த்துட்டு இருக்கான்னு பயப்படுவேன். அது கேட்கல. எந்தெந்த விஷயங்களுக்கு பயப்படுவ? விஷயங்களா? ஆமா, எதுக்கெல்லாம் நீ பயப்படுவ? கர்ப்பாம்பூச்சினா எனக்கு ரொம்ப பயம். கர்ப்பாம்பூச்சி பார்த்தாலே பிடிக்காது. அது அருவருப்பா பயமான்னு தெரியல, ஆனா அதை பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு பயம். அப்புறம் மனுஷங்களை யாருக்கு பயம்? நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேனே, நீ சாப்பிடுவல்ல? நான் கேட்டது உன்கிட்ட கேள்வி. அது யாருக்கு பயப்படுவ? நீ ஏதோ கோவமா கேக்குறியா? ஏதாவது சண்டை போட போறோமா? சண்டையெல்லாம் இல்ல. உன்னை நான் தெரிஞ்சுக்க போறேன். உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். என்ன சொல்லணும்? உண்மையை சொல்லு. உன் மனசுல என்ன இருக்குதோ அதை சொல்லு. நீ யாருக்கு பயப்படுவ? மனுஷங்களை கேக்குறேன். மனுஷங்க மனுஷங்க கெட்டவங்க, கெட்ட விஷயம் பண்றவங்க, பொறுக்கி, ரவுடி, அடிதடி பண்றவங்க, அடுத்தவங்களை காயப்படுத்துறவங்க, தான் சந்தோஷத்துக்காக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறவங்க, அதோ ரோட்ல வண்டியில ஸ்பீடா போறவங்க. அடுத்தவங்க எப்படி போனா என்ன, நம்ம ஸ்பீடா போவோம், நம்ம ஸ்பீடு தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு ஸ்பீடா போறவங்க. பஸ்ல பொண்ணுங்களை ஒரு மாதிரி பாக்குறவங்க, பொண்ணுங்களை தப்பான எண்ணத்தோடய பாக்குறவங்க, சண்டை போடுறவங்க, கொலை பண்றவங்க, இன்னும் நிறைய என்னென்னலாம் கிரைம் லிஸ்ட் இருக்குதோ அதெல்லாம் பண்றவங்களுக்கு
பயப்படுவேன். எனக்கு என்ன பார்த்தா உன்னை பார்த்த பயம். சொல்லு, உண்மையே சொல்லு, உன் மனசுல இருக்கிறத சொல்லு. நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தான் கேக்குறேன். நீ தப்பா சொன்னேன்னா உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்காமலே போயிடுவேன். ஏன்னா உன் மனசுல நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, அதை நீ என்கிட்ட சொல்லும் போதுதான் நான் தெரிஞ்சுக்க முடியும். சொல்லு, எனக்கு பயப்படுவியா? ராம், நீ சாப்பிடவே இல்ல. நீ வரணும்னு நான் வெயிட் பண்ணேன். நீ சாப்பிட்டுட்டு வந்துட்டியோ? நீ எனக்கு பயப்படுவியா? நீ சாப்பிடுறியா? என் மேல உள்ள பயத்தால நிறைய விஷயங்களை மறைக்கிறியா? உனக்கு தண்ணியாவது எடுத்துட்டு வரவா, இல்ல வேற ஏதாவது சாப்பிடுறியா? உனக்கு சில விஷயங்கள் என்கிட்ட பயமா இருந்துச்சுன்னா அதை நான் மாத்தி கூட தயாரா இருக்கேன். என்ன பார்த்த யார் வேணா பயப்படலாம், தப்பு பண்றவங்க இந்த உலகமே கூட பயப்படலாம். ஆனா அந்த இடத்துல நீ இருக்க கூடாது. நீ தைரியமா இருக்கணும்னு நான் நிறைய டைம் யோசிச்சுட்டு இருக்கேன். உன்னை எப்படி தைரியமாக்குறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் தைரியமா தான் இருக்கேன். சரி, அப்ப சொல்லு, எனக்கு நீ பயப்படுறியா? நான் உன்னை பயமுறுத்துறேனா? எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தியா? எவ்வளவு லேட்டா வந்தா நீ? சாக்லேட் கூட. இலையில் மலரின் கைரேகை இமைகள் யாவும் மயில் தொகை 1000 ஆண்டுகள் ஆனாலும் ஆனந்த வன்மம் மறவேனே மழலை போலவே மடியில் தவழ்ந்த மயக்கம் தீரவே இல்லை 2 பேருமே இனிமேல் யாரோ இறைவன் கைகளில் பிள்ளை காதல் மார்பில் ஆடும் மணிமாலையோடு ஓடும் காலம் என்று சுழல்கின்றதே அன்பே நீதான் காதல் வனங்களின் விதையோ இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே உனதிரு விழிகள் ஜன்மங்கள் 1000 போதாதடா நம் கனவை செதுக்க பேரண்டம் போதாதடா இவ்வுலகில் இருக்கும் தெய்வங்கள் போதாதடா கொட்டி கொட்டி கோபம் கொண்டு கட்டி முட்டி மோதி கொண்டு திட்டி திட்டி தீர்த்த பெண்ணும் போதவில்லையே போதவில்லையே உன்னை போல போத ஏதும் இல்லையே சரி சொல்லு, உனக்கு என்கிட்ட என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது? ராம், இப்ப எதுக்கு இப்படி கேக்குற? எதுக்கு இப்படி பேசுற? ஜானு, உனக்கு என்ன பிடிக்கும் என்கிட்ட, என்ன பிடிக்காது, அத சொல்லு. ராம், பாட்டி தேடுவாங்கல்ல, உனக்கு சாப்பாடு நான் கொடுத்துட்டு தூங்கலான்னு பார்த்தேன். அப்புறம் உனக்கு என்கிட்ட என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது? நீ இப்படி எல்லாம் கேட்காத. அது பிடிக்கல, சரி, அவ்வளவுதான். மத்ததெல்லாம் பிடிக்கும். மத்ததெல்லாம்னா? மத்தது உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும், அவ்வளவுதான். சரி விடு, என்ன பிடிக்காது? எல்லாமே பிடிக்கும், எதுவும் பிடிக்காம இல்ல. அப்படியா? எல்லாமே பிடிக்கும், ஆனா எல்லாமே பிடிக்கும் தான் நினைக்கிறேன். ஆனா? இல்ல, அது ஆனா அது நீ கோவப்பட்டா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த கோபம் என்கிட்ட மட்டும் என்ன மட்டும் காயப்படுத்துற மாதிரி, என்ன மட்டும் கஷ்டப்படுத்துற மாதிரி. உன் கோபத்துக்கு நான் மட்டும் சொந்தமா இருந்தா அது பிடிக்கும். என்ன பிடிக்காது? ராம், சாப்பாடு எடுத்துட்டு வரவா? என்ன பிடிக்காது? நீ சாப்பிடல, அதான் உனக்கு இப்ப கோவம் வருது. என்ன பிடிக்காது? என்கிட்ட என்ன பிடிக்காது? ராம், நீ கோவப்படுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன மட்டும் அடி, என்ன மட்டும் கஷ்டப்படுத்த, என்ன மட்டும் காயப்படுத்த
இந்த உலகத்திலேயே நான் மட்டும்தான் உன்னோட கோவத்துக்கு சொந்தமா இருக்கணும். உன்னோட கோவம் யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது, யார்கிட்ட இருக்க கூடாது, யாரையும் நீ அடிக்க கூடாது. யார்கிட்டயும் சண்டை போடக்கூடாது, யாருக்கும் வம்பு பண்ணக்கூடாது. என்கிட்ட மட்டும் சண்டை போடு, என்கிட்ட மட்டும் வம்பு பண்ணும். என்ன மட்டுமே எவ்வளவு வேணா கஷ்டப்படுத்திக்கோ, அது எனக்கு சரியாயிடும். ஆனா